ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சைனீஸ் டிஷ்ஷு. இதில் எல்லா காய்கறியும் இருக்கும், போட்டு செஞ்சு பாருங்கள். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நிறைய சாஸ் தேவை. இதுக்கு வந்து சில்லி சாஸு, டார்க் சோயா சாஸு, அதுக்கப்புறமேட்டா லைட் சோயா சாஸு, அப்புறம் ஆயிஸ்டர் சாஸு, அப்புறம் ஃபிஷ் சாஸு. இந்த 5 சாஸும் நம்மளுக்கு தேவை. அப்போ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது சைனீஸ் கடைகளில் நிறைய கிடைக்கும் வச்சுங்களேன். அங்கே வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம சைனீஸ் சாப்பாடு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காய்கறிங்க என்னென்னு பார்ப்போம். முதல்ல வந்து காலிஃப்ளவர் துருவி வச்சுக்கோங்க. பீன்ஸு பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. அரைச்ச கறி, நம்மளுடைய ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, வேறு கறியாக இருந்தாலும் சரி. அப்புறம் வெங்காயம், வெள்ளை பூண்டு, பச்சை மிளகாய், இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து தண்ணியை சூடு பண்ணி சைனீஸ் கடையில் விற்கிற நூடுல்ஸ் இருக்கும், அதை வந்து உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் முதல்ல வந்து நீங்கள் அரைச்சி வச்ச கறியை போடுங்க. முதல்ல கறியை போட்டிங்கன்னா தான் அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த கறியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா வெந்துடும். நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கனாக்கா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டா காய்கறிலாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து காலிஃப்ளவர் எடுத்து போடலாம். பீன்ஸை முதல்ல போடுங்க. பீன்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அரை வேக்காடு வந்தால் போதும் கறி உங்களுக்கு. அப்புறம் மீதி வந்து உங்களுக்கு காய்கறியும் கூட அதுவும் சேர்ந்து வெந்துடும். அடுத்தது காலிஃப்ளவரை போடுங்க. காலிஃப்ளவரும் போடலாம், கோஸ் இருந்தாலும் கோஸ் பொடியாக வெட்டி போடலாம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட அப்புறம் கேரட்டை போடுங்க. கேரட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு வந்து நிறையா போட்டுறாதீங்க. ஏன்னா சாஸ்லாம் வந்து உப்பு அதிகமாக இருக்குன்றதுனால உப்பு இருக்கும் அதில். அதனால் உப்பை கம்மியாக போடுங்க. பத்தலைன்னா அப்புறம் வேணால் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள் போடுங்க. மிளகுத்தூள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா சில்லி சாஸ் 2 ஸ்பூன் சில்லி சாஸ் போடுங்க. 2 ஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேற போடுறதுனால 2 ஸ்பூன் போதும் வச்சுங்களேன். அதுக்கப்புறமேட்டா வந்து இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இருக்குல்ல, அதை கொட்டுங்க. அதை கொட்டி அதையும் வந்து கூட போட்டு நல்லா கிண்டிடுங்க. இது வந்து நல்லா சத்தான சாப்பாடு உங்களுக்கு. எல்லா காய்கறியும் இருக்குது, கறியும் இருக்குது, சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் பீஃபும் போடலாம், ஆட்டுக்கறியும் நம்ம போட்டுக்கலாம். சோயா சாஸ், டார்க் சோயா சாஸு 1 ஸ்பூன் ஊற்றுங்க போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இது தண்ணியாக இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு சோள மாவு கரைச்சி ஊற்றிடுங்க. தண்ணியில் கரைச்சி சோள மாவு ஊற்றிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டா புதினா கீரையை வெட்டி போடுங்க. புதினா கீரையை வெட்டி போட்ட அப்புறம் வெட்டி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து ஃபிஷ் சாஸு, அது 1 ஸ்பூன் ஊற்றுங்க கடைசியில். இதெல்லாம் வந்து சைனீஸ் சாப்பாடுக்கு போடுறது. அதுக்கப்புறமேட்டா வெங்காயத்தாள் இருந்தால் கொஞ்சம் போட்டு இறக்கிட வேண்டியது தான். இவ்வளோ தான் உங்களுக்கு சாப்பாடு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு பிடிக்கும் சைனீஸ் சாப்பாடுனாக்கா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.